சப்தங்கள் எப்படி தோன்றுகின்றன? நாம் நினைத்தவுடன் ஒரு செயலை பேசுகிறோம். அது எப்படி? இந்த வாக்கு சத்தம் எங்கிருந்து கிளம்புகிறது? மூலாதாரத்திலிருந்து முதலில் ஒரு கருமுட்டை போல் இருக்கும். அதற்கு சூக்குமை வாக்கு என்று பெயர். பிறகு தொப்புள் அடிக்கு வரும் அந்த சத்தம், இதற்கு பைசந்தி வாக்கு என்று பெயர். பிறகு நெஞ்சுக்கு வரும், இதற்கு மத்திமை வாக்கு என்று பெயர். நெஞ்சிலே தான் அச்சரங்கள் பிரிகின்றன, வார்த்தைகள் சொற்கள் பிரிகின்றன. பிறகு தொண்டைக்கு வரும், இதற்கு வைகரி வாக்குன்னு பேர். அது நம் உடம்பிலே உள்ள செவிகளுக்கு வரை தான் அந்த சத்தம் கேட்கும். வாயின் வழியாக வரும்போது அது தூள வைகரி வாக்காக மாறும். மற்றவர்களும் உணரும்படி அந்த சத்தம் கேட்கும். இதுதான் சப்தம் கேட்கும் விதம். வாக்கு என்று வடமொழியிலே பெயர். வாக்கு, கை, கால், பாதம், உபஸ்தம் இதெல்லாம் செயல்கருவிகள்.